எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல உடுப்பி ஸ்டைல், கர்நாடகா ஸ்டைல் இட்லி சாம்பார் செய்ய போறோம். கர்நாடகா போனவங்க, பெங்களூர் போனவங்கலாம் கண்டிப்பா இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். முக்கியமா இதில பருப்பு சேர்க்காம செய்ய போறோம். இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான சாம்பார் செஞ்சுட்டிங்கன்னா, நீங்க ஒரு சாம்பார் இட்லியோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் வடை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லிக்கு எத்தனையோ விதமான சாம்பார் செஞ்சிருப்பீங்க. இந்த மாரி பருப்பும், வெங்காயமும் போடாத இந்த சாம்பார் செஞ்சு பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நீங்களும் இதே போல செய்யலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி, எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உடுப்பி ஸ்டைல் பருப்பு போடாம செய்யக்கூடிய இந்த சாம்பாருக்கு முக்கியமா நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய். அது நல்லா சிகப்பா இருக்கணுன்றது கிடையாது. ஆனா முக்கியமா தோல் எடுத்துட்டு நம்ம சாம்பாருக்கு நறுக்குற மாரி கியூப் கியூபா நறுக்கலாம். ஒரு 10, 12 துண்டத்த நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். கொஞ்சமா பொடி பொடியா நறுக்கி சாம்பார்ல சேர்க்க போறோம். இன்னைக்குமே நெறைய ஹோட்டல்ஸ்ல கொஞ்சமா பருப்பு போட்டு இந்த பரங்கிக்காய சேர்த்து வேக வச்சு சாம்பார் பண்ணிடுவாங்க. சாம்பார நல்லா டைல்யூட் பண்ணிட்டா கொஞ்சமா ஒரு தித்திப்பும், நெறைய சாம்பாரும் கொஞ்சமான பருப்புலயே கிடைக்கும். இந்த சாம்பார் செய்யறதுக்கு சாம்பார் பொடி சேர்க்காம, அரைச்சு விட்டு தான் செய்யணும். வறுத்து அரைக்கணும். அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம உடுப்பி ஸ்டைல் அப்படின்னாலே இந்த கர்நாடகால பேடிக சில்லிம்பாங்க. காஷ்மீரி சில்லி ஒரு 5, 6 எடுத்து வச்சுட்டுருக்கேன் பெருசா. காரத்துக்கு 2 நம்ம சாத்தூர் மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு இன்னும் மற்ற சாமான்கள் பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது கூட அரை டீஸ்பூனுக்கு கம்மியா ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இவ்வளோ தான் சேர்க்கணும். மற்ற மிளகு அந்த மாரி பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டாம். பெருங்காயத்த நம்ம தாளிதம் போடுறப்ப சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூனுக்கு அதிகமா நம்ம எண்ணெய் சேர்த்து பொன்னிறமா வறுக்கணும். அதனால எண்ணெய் கொஞ்சம் நெறையவே தேவைப்படும். இந்த சமயத்தில நீங்க கட்டி பெருங்காயம் இருந்தா கூட அந்த எண்ணெயில பொரிச்சுக்கலாம். முதல்ல அந்த காஷ்மீரி சில்லிய நல்ல எண்ணெயில பொரிச்சா, அந்த நல்ல கலர் கிடைக்கும். திரும்பவும் சொல்றேன். இது முழுக்க முழுக்க கலர் பிரமாதமா அப்படியே ரெட்டிஷ்ஷா இருக்கும். ஆனா காரம் இருக்காது. நம்ம ஊர் மிளகாய் மட்டும் நீங்க எடுத்து இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா செஞ்சீங்கன்னா, அவ்ளோ காரம் இருக்கும். அதனால காஷ்மீரி சில்லி தான் கண்டிப்பா வேணும். பாருங்க இந்த மல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் சேர்க்கிறேன். ஜீரகம், வெந்தயம் எல்லாமே நல்லா ஆயில்ல பொன்னிறமா நம்ம வறுத்துக்கணும். வறுக்கறதுல தான் அந்த வாசனை இருக்கு. ரொம்ப நல்லாருக்கும். நீங்க சாதாரணமாவே வீட்ல அரைச்சு விட்டு சாம்பார் அப்படின்னா, நல்லா இந்த மாரி எண்ணெயில அந்த பொருட்கள்லாம் நல்லா வறுத்துட்டு செஞ்சு பாருங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். ஓரளவுக்கு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தேங்காவும் நெறைய சேர்க்கணும். பாருங்க நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்கிறேன். இதனால தான் உங்களுக்கு சாம்பார் திக்னஸ் குடுக்கும். ஒரு பருப்பு போடாம சாம்பார் அப்படின்றப்ப எப்படி இருக்கும்னு நீங்க நெனைப்பீங்க. இந்த வறுத்து அரைக்கிற பொருட்களோட நம்ம வேக வச்ச அந்த பரங்கிக்காய், தக்காளி எல்லாமே சேர்த்து அரைக்கிறப்ப நல்ல திக்னஸ் குடுத்துரும். இப்ப நான் இதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளியும் சேர்க்க போறேன். கொஞ்சம் புளி கரைசல் சேர்க்க போறேன். உங்களுக்கு புளி வேண்டான்னு நெனச்சீங்கன்னா, இதுக்கு டபுள் மடங்கா 4 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெயில நான் இப்ப தக்காளிய வதக்கிக்க போறேன். இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் சேர்க்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த எண்ணெயில முதல்ல ஒரு வெங்காயத்த வதக்கிட்டு, இது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கி ஒரு 6 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம், நம்ம குக்கர்ல வேக வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பரங்கிக்காய் இது கூட சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிட்டு, இப்ப நம்ம வறுத்து ரெடியா வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அரைக்கிறதுக்காக தேங்காய், மல்லி, கடலைப்பருப்புலாம், அது கூட இத சேர்த்து நல்லா நைஸா அரைக்கணும். இந்த மாரி அரைச்சுட்டா உங்களுக்கு பருப்பு போட்டா எந்த அளவுக்கு திக்னஸோட இருக்குமோ சாம்பார், அவ்ளோ திக்னஸ் இருக்கும். இப்ப பாருங்க அந்த பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். நல்லா தண்ணி விட்டு நைஸா அரைச்சுன்னு வரலாம். இதுக்கு புளி கரைசல் ரெடியா வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய நல்லா நீர்க்க கரைச்சிருக்கேன். காயே சேர்க்காம நம்ம செய்யறத விட, பரங்கிக்காய் எடுத்த பரங்கிக்காய்ல ரொம்ப கொஞ்சமா பொடி பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். இப்போ ஒரு பெரிய வாணலியில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதுக்கு கடுகு, பெருங்காயம் இந்த சமயத்தில நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம், நம்ம முதல்ல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற அந்த பரங்கிக்காய சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில நீங்க வெங்காயம் வேணுனா கூட பொடி பொடியா நறுக்கி வதக்கிக்கலாம். இப்ப நல்லா தண்ணியா கரைச்சு வச்சிருக்கிற புளி கரைசல சேர்க்கணும். இந்த புளி கரைசல்ல இந்த பரங்கிக்காய் பொடி பொடியா நறுக்கி இருக்கிறதுனால, இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில நம்ம இத கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுன்னு வந்துடணும். பரங்கிக்காய், அந்த தக்காளி உருவே தெரியக்கூடாது. பாருங்க நான் எவ்வளோ அளவுக்கு நைஸா அரைச்சுன்னு வந்திருக்கேன் பாருங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணிய இந்த அரைச்ச விழுதோடையே ஜார்லயே நான் நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க பரங்கிக்காயும் வெந்திருக்கு. புளி கரைசல் பச்சை வாசனை போயிருக்கு. இப்ப இந்த அரைச்ச விழுத தண்ணியோட சேர்த்தேன். ஜார்ல இன்னொரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் நல்லா கரைச்சு சேர்த்துருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். போடலன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன்.
கர்நாடகால இந்த இட்லி சாம்பார்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமா வெல்லம் சேர்ப்பாங்க. தமிழ்நாட்ல நம்ம இட்லி சாம்பார் சாப்பிட்டதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால அளவுக்கு அதிகமா நானு வெல்லம் சேர்க்கல. அதேபோல சாம்பாரோட இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, ரசம் மாரி நீர்க்க இருக்கும். இன்னுமே தாராளமா நீங்க 1/4 லிட்டர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த அளவுக்கு சேர்க்கல. அந்த மாரி தண்ணி 1/4 லிட்டர் சேர்த்து கொதிக்க வைக்கிறதா இருந்தா, கொஞ்சம் உப்பும், இன்னும் கொஞ்சம் வெல்லமும் தாராளமா சேர்த்துக்கலாம். இதுக்கே பாருங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அடுப்ப நிறுத்தினதுக்கப்புறம் திக்காச்சுன்னா, கொஞ்சம் நம்ம வெந்நீர சேர்த்துக்கணும். திரும்பவும் பச்சை தண்ணி சேர்த்துறக்கூடாது. கொஞ்சம் அடுப்புல நல்லா தண்ணிய கொதிக்க வச்சு சேர்த்துட்டு, கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்தா, சாம்பார் ரொம்ப நல்ல மணமா இருக்கும். இட்லிக்கு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத காமிச்சாச்சு. அப்ப இட்லி கூட ப்ரெசென்ட் பண்ணா நல்லாருக்கும் இல்லையா? பாருங்க நல்லா கிளாத்ல நான் வேக வச்சு எடுத்த இட்லிய காமிக்கிறேன். அவ்ளோ ஒரு சாஃப்ட்டா இருக்கும். குக்கர்ல நம்ம வேக வச்சு எடுக்கிறத விட, இந்த மாரி கிளாத்ல வேக வச்சு இட்லி செய்றப்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நான் கிரைண்டர்ல இந்த மாரி மாவு எப்படி அரைக்கலாம்? அரிசியே அரைக்காம, அரிசி ரவையில இதே மாரி சாஃப்ட்டான இட்லி எப்படி செய்யலாம்? மிக்ஸியில கொஞ்சமா இட்லிக்கு மாவு அரைச்சு, இதே மாரி சாஃப்ட்டா எப்படி இட்லி செய்யலாங்கிறது 3 விதமான வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாம் தரேன். 2டே 2 இட்லி சூடா இருக்கிறப்பயே இது மாரி எடுத்து போட்டுட்டு, நல்லா சுட சுட சாம்பார இந்த அளவுக்கு நல்லா அது மூழ்குற அளவுக்கு நீங்க இத விட்டுட்டு 2 நிமிஷத்துல உங்களுக்கு இந்த இட்லியில சாம்பார் முழுக்க அப்சர்வ் ஆயிடும். மேல கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க. 2 இட்லி சாப்பிட்டாலும் ஃபில்லிங்கா இருக்கும். அந்த இட்லி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பார கூட நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதையுமே தனியா சாப்பிடுவீங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் இந்த சாம்பார். அடுத்தது சாம்பார் வடை. இந்த வடை கூட எப்படி செய்யலாங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நல்ல சூடான வடையில சுட சுட இந்த மாரி சாம்பார் போட்டுட்டு, ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அந்த சாம்பார் முழுக்க வடையில அப்சர்வ் ஆயிட்டு, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி சாம்பார் நீங்க வீட்ல செஞ்சீங்கன்னா, வீட்லயே சாம்பார் இட்லி, சாம்பார் வடை எல்லாம் ஹோட்டல்ஸ்ல சாப்பிடுற மாரியே சாப்பிடலாம். எவ்வளோ நெறைய சைட் டிஷ் நான் வந்து இட்லி, தோசைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அவசியம் நீங்க இந்த மாரி ஒரு உடுப்பி ஸ்டைல் சாம்பார் வீட்லயே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நெனச்சீங்கன்னா, லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வீவர்ஸ்.